கரோகரா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி முருகப்பெருமான் ஆலயத்தில் தான் இருக்கோம். காலையிலேயே முருகப்பெருமான் அருள பெற்றாச்சு. தரிசனம் சிறப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானை யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. உண்மையாக சொல்லப்போனால் முருகன்கிட்ட இருக்கிற பக்தி வேற எந்த ஆலயத்துலேயும் கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் இந்த திருத்தணியில் இந்த சரவண பொய்கை குளத்தங்கரையிலேருந்து முருகப்பெருமானை வழிபடுறோன்னு சொன்னால் அதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு திருமந்திரம் முருகப்பெருமான் பக்தர்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை தினந்தோறும் காலையில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் பலமும் நலமும் செல்வமும் நோய் நொடி இல்லாத வாழ்வும் அவங்களுக்கு கிடைக்குன்றது உண்மைக்குறியான ஒரு விஷயம். அது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் ரொம்ப சிறப்பு. வள்ளி மணவாளனே வருக வருக, மனக்குறைகளை அகற்றி விடுக அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக முருகப்பெருமான் நம்மளை நல்வழிப்படுத்துவார் அப்படின்றது உண்மைக்குரிய ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, இதை தினந்தோறும் நீங்கள் காலையில் 21 முறையாவது இந்த நாமத்தை நீங்கள் ஜபிக்கணும். இல்லை ஈவினிங்கு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த நாமத்தை நீங்கள் ஜபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நாளை விடிகிற பொழுதும் சரி, தூங்குகிற பொழுதும் சரி, நிம்மதியான உறக்கங்கள் நம்மளுக்கு வரும். இறைவன் நம்மளுக்கு நல்லருளை தருவார்ன்றது நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம். அண்ணாமலையாருக்கு அரோகரா.